அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, செத்து போன காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, எப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாலாவது, எதெல்லாம் எழுந்து போனீங்களோ கர்த்தர் அதை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லேண்டு, வீடு எதெல்லாம் போச்சோ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? நம்புங்க சிஸ்டர். அவ பாருங்க, கர்த்தருக்காக நான் எதனா செய்யணும், கர்த்தருக்காக எதனா பண்ணணும்னு ஆண்டவர் வெட்கப்பட்டதை விட்டுட்டாரா? ஜெயா சிஸ்டர், வெட்கப்பட்டதை விட்டுட்டாரா? நீ என் ஊழியக்காருக்காக ஒரு இடத்தை கட்டணும்னு நினைக்கிற, ஆனா பாரு நான் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னு அந்த ஸ்திரீயோ அந்த குடும்பத்தையோ கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கோ சிஸ்டர் உங்களையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். இன்னைக்கு அநேக ஊழியக்கார் வந்து அந்த இடத்துல தங்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்.